கன்னி 3 பெரிய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சம்பவங்கள்? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நானே இந்த வீடியோல சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். கன்னிராசி இந்த ஒரு 4 மாச காலம் இந்த சனி வக்ர பயிற்சியில சனி என்னதாங்க பண்ண போறாரு, அதுவும் கண்டக சனியா வர இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் பண்ண போறாரு அப்படின்னா, முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சனியோட பார்வைகள் எல்லாம் எப்படி இருக்கு இந்த 4 மாசம் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு. ஏன்னா நம்ம சனி பயிற்சி மட்டும் தான் பேசுவோம், ஆனா அவர் பார்வைகள் பலம் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்றது இங்க யாருமே பாக்குறது இல்லை. அப்ப சனியோட பார்வை பலம் எங்கெல்லாம் விழுது? 3ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை வந்து விழுந்துட்டு இருக்கு. அடுத்து உங்க ராசியே பார்த்துட்டு இருக்காரு. சனி என்ன சொல்றாருன்னா, இந்த பாருப்பா கண்ணா, அடுத்து 1 வருஷம் நான் உன்னைதான் பார்ப்பேன், எனக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது, உன்னையே நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் வக்ர சனி நேரா பார்க்க. அடுத்து சனியோடைய 10ஆம் பார்வை உங்க 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்கு பார்க்க. சோ 3 முக்கியமான வீடுகள் எல்லாம் கவர் அப் பண்ணிட்டாரு. இதுல மிக முக்கியமான விஷயம்னா 6ல ராகு, 12ல கேது, 10ல செவ்வாய், 11ஆம் வீட்டுல சூரியன், புதன், குரு. இதுதான் வந்து கிரக நிலைகள் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 9 ராசி 4 அப்படின்னா இந்த 4ஆம் வீட்டை சனி தொடர்பு கொள்றாருன்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் எங்க இருந்து? 7ஆம் வீட்டுல இருந்து. என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம், நீங்க வீடு சம்பந்தமா ஏதாவது பெண்டிங்கா வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா 9 அகைன் வருது, அப்பாவும் வருது. அப்ப அப்பாவும் இதுல இன்வால்வ் பண்ண போறாரு. தந்தை, பூர்வீகம், சொத்துக்கள் இது எல்லாமே இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாம தூரமா நீங்க நிறைய டிராவல் பண்ணி போறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்படுது. அது ரீதியா நிறைய செலவுகளும் இந்த டைம் பீரியட், இந்த 4 மாச டைம் பீரியட் உங்களுக்கு வரும். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகன ஸ்தானம் அப்படின்றதுனால வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அது அப்படியே பெண்டிங்கா நிக்குது மேடம், எனக்கு எப்போ கட்டி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கட்டி முடிக்கிற காலகட்டம் இந்த 4 மாச காலகட்டம். வீடு ஏதாவது பெண்டிங்கா வச்சிருக்கீங்க மேம், எனக்கு வந்து ஒரு 3 மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சோம், இன்னும் வேலை முடியல அப்படின்னா இப்ப எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 4 மாசத்துல அப்படியே உங்களுக்கு முடிஞ்சிடும். அழகா ஒரு அசர்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டை பாக்குற வரைக்கும், அந்த வக்ர பேச்சில பாக்குற வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா டக்குன்னு முடியும். சரி, வேற என்னதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சனி பகவான் வந்து உங்களுக்கு அந்த ரோணரோ சத்ருஸ்தான அதிபதியா வராரு, 6ஆம் இடத்தோட அதிபதியாவும் வராரு. கன்னியை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து 5ஆம் இடம், அவரே வந்து உங்களுக்கு 6ஆம் இடம். சோ அந்த 3 முக்கியமான சம்பவங்கள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி. அதை முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன். வீடு சம்பந்தமான விஷயம் சொல்லிட்டேன். அந்த வீட்லயும் ஏதாவது லோன் ஏதாவது எடுக்க போறீங்க, ஒரு பெரிய ஒரு லோன் எடுக்கணும், எனக்கு லோன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா 4 மாச காலம் அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நோய் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நோய்கள் உங்களுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ல இப்ப ராகு, 12ல இப்ப கேது இருக்கு. ஸோ தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் வரும், நோய் அதிகமா இருக்கும். முக்கியமா எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள். இந்த ஒரு 45 வயசுல இருந்து 65 வயசுல இருக்கவங்களுக்கு முட்டி தேய்மானம், ஜாயிண்ட் பெயின், இது எல்லாமே சனியோட காரகத்துவம் என்னவா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 4 மாச காலம். அடுத்து எதிரி ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ 3 முக்கியமான விஷயங்கள் இப்ப ஆக்டிவ்ல இருக்கு. எதிரி ஸ்தானம் அப்படின்னா என்ன? 5. அப்போ காதலே உங்களுக்கு எதிரியா மாறலாம். ஓகே, லவ்வே உங்களுக்கு, நீங்க காதலிச்சவரே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்றோமே, இவன் எப்படி இப்படி மாறுறான், இவன் எப்படி இப்படி மாறுறான், எதனால மாறுறான், ஏன் மாறினான். சோ லவ்வே வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சொதப்பல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த 4 மாச காலம் என்பது சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு சில லெசன்ஸை நிச்சயமாக புகட்டும். நிச்சயமாக போட்டோம். எந்தெந்த வீடுகள் எல்லாம் அவர் வந்து பாக்குறாரோ அந்த வீடுகள் எல்லாத்துலயுமே அவர் வந்து
உங்களுக்கான பாடங்களும் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து சனி வந்து கொடுப்பாரு. நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஃபேமிலி வைஸும் சரி இல்ல பினான்சியல் வைஸும் சரி, இந்த மாசத்தை நம்ம பார்க்கும்போது 4ஆம் வீடு ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அவரோட 10ஆம் பார்வை, கர்மாவின் பார்வை 4ஆம் வீட்டுக்கு தான் விழுது. ஸோ அது உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுக்க மாட்டாரு. அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, ரிலேஷன்ஷிப்ஸ், லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வரும்போது சனியோட பார்வை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்து எஜுகேஷன், படிப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ண போறீங்க இந்த ஒரு 4 மாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்லாவே இருக்குங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். 11ஆம் இடத்துல சூரியன், புதனோட சேர்க்கையில உங்களுக்கு வந்து குரு உச்சமா இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. அது இந்த மாசம் வரக்கூடிய மாதங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பட் ஓவராலா குருவோடைய பார்வை வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்லயே விழுது. அதுவும் சனிக்கும் அந்த பார்வை வந்து விடுறது அப்படின்றதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ஆசிரியர்களாலையும் டீச்சர்ஸாலையும் இல்லை நல்லா படிச்ச ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டால கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு இது இருக்கு தெரியுமா உங்களுக்கு, பழமொழி ஒரு ப்ராபப் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் நமக்கு இந்த டைம்ல கரெக்டான டைம்ல கிடைக்குது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி அது எப்ப கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ குரு உங்களுக்கு சனியை பார்க்குற வரைக்கும், அந்த வக்கர சனியை பார்க்குற வரைக்கும் நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். குருவோட பார்வை சுபத்துவம், சனியை வந்து ரொம்ப சுபத்துவமா மாத்துவார். படிப்பையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு, மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுவாரு, ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் கண்டிப்பா பண்ணுவார். சரி, என்ன மாதிரி கடவுள் வழிபாடெல்லாம் பண்ணலாம்? ஏன்னா கன்னிராசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாடு என்னன்னு கூட தெரியாது. கேட்டு பாருங்க, எங்க குலதெய்வம் எல்லாம் தெரியாதுங்க பெருசா. ஆக்சுவலா உங்களோட குலதெய்வம் வந்து பெண் கடவுள் தான், வேற யாரும் கிடையாது. பெண் கடவுளா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. 90% வந்து பெண் கடவுளா தான் இருப்பாங்க. அது நீங்க உங்களுடைய பூர்வீகத்துல இருக்க பாட்டி தத்தைகள்லாம் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. பட் சிறப்பான கடவுள் வழிபாடு என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம முக்கியம். இந்த சிறப்பான கடவுள் வழிபாடு என்ன பண்ணா உங்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சுன்னு தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். என்ன பண்ணலாம்னா, சனி பகவானை போய் பிடிங்க. ஏன்னா அவர் தானே உங்களை நேரா பாக்குறாரு. உங்களை நேரா அவரு தானே போய் பாக்குறாரு. அதனால சனிக்கிழமைகள்ல சனி பகவானை நீங்க வழிபடுறதும், எள்ளு விளக்கேத்தி நீங்க வழிபடுறதும் ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி சனிக்கிழமையில காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவு கொடுங்க. ஏன்னா அதை விட ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பட்சிகளுக்கு நமக்கு செய்யக்கூடிய விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில திருப்பி ரிட்டர்ன் வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? நிச்சயமா அதுவும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டையும் நிறைய மாற்றத்தையும் இந்த சனி வக்கர பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க சிம்மராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்ல என்னதான் சனி வக்கர பயிற்சி பண்ண போகுது, சிம்மராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குன்னா, கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த வீடியோ அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.